தொடர்ந்து நம்ம ஈரான் மற்றும் அமெரிக்காவுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். நம்ம கடந்த 2 வீடியோலாவே சொல்லிட்டு இருக்கோம். அமெரிக்கால பார்த்தா இப்போது போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு எதிராக வெடிச்சிருக்குன்னு அதை பத்தி ஒரு சின்ன டீட்டெயிலான விஷயத்த பார்த்துட்டு போயிடலாம். மொத்தமா 70 லட்சம் மக்கள் ஒரே நேரத்துல போராட்டத்துல ட்ரம்ப்புக்கு எதிராக இறங்கி இருக்காங்க. இதுவரை நீ ஆட்சி செஞ்சதெல்லாம் போதும், நீ கொஞ்சம் கிளம்பி போ அப்படிங்கிறது தான் அவங்க அவங்களுடைய பதாகைகள்ல வச்சிருக்கக்கூடிய வாசகங்களாக இருக்குது. ட்ரம்ப் மஸ்ட் கோ நவ். இப்ப ட்ரம்ப் போயே தீரணும், அவர் ஆட்சியில இருக்கக்கூடாது அப்படிங்கறதை மக்கள் வலியுறுத்துறாங்க. 70 லட்சம் மக்கள்னா சும்மா சாதாரணமா கிடையாது, ரொம்ப பெரிய கூட்டம்னு சொல்லலாம். இந்த இமேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாவே தெரியும், பாக்குறதுக்கே கருப்பு கருப்பா தெரியுது. எல்லாமே தூரத்துல இருந்து எடுத்த ட்ரோன் ஷாட் தான், எல்லாமே மக்கள் தான். எத்தனை லட்சம் மக்கள் கூடி இருந்தாங்கன்னா அந்த இடமே இந்த அளவுக்கு தரையை கூட தெரியாத அளவுக்கு கூட்டமா இருந்திருக்கு பாருங்க. அது இல்லாம அமெரிக்காவுடைய 50 மாகாணங்கள்லயுமே என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. அதுலயும் வாஷிங்டன் டிசி, நியூயார்க் சிட்டி, போஸ்டானு, சான் டியாகோ, சிகாகோ, பிலடெல்பியா, மினேபோலிஸ், இன்னும் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு. அப்ப அமெரிக்காவுடைய மக்களே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரம்ப்பை இந்த போருக்கு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இது எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஈரான்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுடைய மொசாட்டை வச்சு அமெரிக்காவுடைய சிஐஏ வச்சு ஆட்களை எல்லாம் செட் பண்ணி ஈரானுக்குள்ள போராட்டம் ஆர்ப்பாட்டம், மக்கள் எல்லாம் அதிருப்தியா இருக்காங்கன்னு காமிச்சு பெருசா லட்சக்கணக்கான மக்கள் போராட்டம் பண்ற மாதிரி காமிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, அவங்கள ஈரான் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணுது, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க தாக்குதலுக்கு இறங்க போறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இவங்க தாக்குதலுக்கும் இறங்கினாங்க. இப்ப பாக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க ஈரான்ல போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. யாருமே கவர்மெண்ட்டுக்கு எதிராக இல்ல. அங்க பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டுக்கு எதிராக யாரும் நடந்து கொள்ளல. ஆனா இப்ப என்ன ஆயிருக்குன்னா, அமெரிக்காக்குள்ள அந்த ஒரு நிலைமை வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா 70 லட்சம் பேர்த்தெல்லாம் ஒரே நேரத்துல எல்லாம் யாராலையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏதோ கொஞ்சம் நபர்கள் இருக்கிறாங்கன்னா பயப்படுத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க, விசாவை கட் பண்ணுவோம், நீங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு என்ன பண்ண மாட்டோம், நாங்க டிகிரியே கொடுக்க மாட்டோம், இந்த மாதிரி எல்லாம் பயப்படுத்துவாங்க. ஆனா இப்ப 70 லட்சம் மக்கள், அது இவ்வளவு கூட்டம், கண்ணு கெட்டினவரையும் மக்கள் நடக்கிறாங்க. அப்படிங்கும் போது இது என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க போய் ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்ல போற செய்ய ஆரம்பிச்சு கடைசியில பார்த்தா அமெரிக்கால ரெஜிம் சேஞ்ச் வந்துரு மாதிரி இருக்கு. அந்த நிலைமைக்கு இப்ப ட்ரம்ப்புக்கு மக்களே அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அமெரிக்காவுடைய நலனுக்காக எதுவும் வேலை செய்யல, இஸ்ரேலுக்காகத்தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்மளுடைய நாட்டுடைய வருமானத்தை எல்லாம் இழந்துட்டு இருக்கீங்க, போர்ல எவ்வளவுதான் செலவு பண்ணுவீங்க, 2 வருஷமா காசாவுக்காக செலவு பண்ணீங்க, இப்ப பார்த்தா ஈரானுக்காக நீங்க என்ன பண்றீங்க, இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுத்து செலவு பண்றீங்க. இது எல்லாமே நமக்கு பொருளாதார பிரச்சனையை கொடுக்குது. இது இல்லாம ஒரு நாட்டிலயுமே நம்ம ஒரு அன்பு பாராட்டுறதே இல்ல, எல்லாத்துட்டையுமே சண்டை போடுறீங்க, எல்லா நாட்டையுமே கைப்பற்றேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை ஏற்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே சொல்றாங்க. அது எல்லாத்துக்கும் மேல பார்த்தா ஆயில் பிரைஸ் ஏறிடுச்சு, எங்களுடைய சோல்ஜர்ஸ் ஏன் போய் சாகணும், இங்கிருந்து போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இறந்துட்டு இருக்காங்க அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த போரை செஞ்சதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த போரை நிறுத்துங்க, ஆட்சியை மாத்துங்க, இது உனக்கு சரியான டைம் ட்ரம்ப், இதோட கிளம்பி போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெரும் தலையீடியாக ட்ரம்ப்புக்கு மாறி இருக்கு. ஈரான்ல பிரச்சனைய ஆர்ப்பாட்டத்தை கூட்டி நம்ம ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வரலான்னு பார்த்தா, இங்க என்னடானா மக்களே இறங்கிட்டாங்க. 100-200 இருந்தா ஏதாவது பண்ணி மறைச்சிருப்பாங்க, ஊடகத்துக்கே வராம. 70 லட்சம் மக்கள்னா சும்மாவா, 70 லட்சம் மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, பங்கேற்று இருக்காங்க. ஒரு பக்கம் நெத்தனியாகவே அனுப்புறதுக்காக அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்கள் போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஈரான் போற நிறுத்து, எங்கனால ஏமன் டீம், ஹவுதிஸ் டீம், அதே மாதிரி பார்த்தா இந்த ஹிஸ்புல்லா, அதுக்கப்புறம் ஈரான் டீம் ஒரே நேரத்துல எல்லாம் அடி வாங்க முடியலன்னு சொல்லிட்டு அங்க இஸ்ரேலுக்குள்ள தனியா போராட்டம் ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்க்கும்போது அமெரிக்கால ட்ரம்ப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் போராட்டம் போயிட்டு இருக்கு. பார்க்க போனா இப்ப ஈரான் தான் எப்படி இருக்குது, அமைதி அடைஞ்சிருக்குது. அங்கேயும் பொதுமக்கள் அப்பப்ப ஆர்ப்பாட்டத்துக்கு வராங்க. ஆனா எதுக்கா வராங்கன்னா, இந்த போரை நிறுத்திடாத, நீ இதோட அமெரிக்காவுடைய கட்டையே முடிச்சுடு அப்படின்ட்டு இருக்காங்க. இதுதான் அங்க பெரிய டிஃபரன்ஸ். இங்க 2 பக்கமுமே மக்கள் போர் செய்ய வேணாங்கிறாங்க, இஸ்ரேல்லயும் அமெரிக்காலையும். ஆனா ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் போரை நிறுத்த வேண்டாங்கிறாங்க. எதுக்கு சமாதானத்துக்கு நம்ம போகணும், இதுல நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ராணுவத்துக்கு அங்க இருக்கக்கூடிய தெஹ்ரான் மக்களே உறுதுணையாக நின்னாங்க. ரீசெண்டா பார்த்தா ட்ரம்ப் 10 நாள் போர் நிறுத்தம்னு சொன்ன போது கூட பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, ரோடுகள்ல இறங்கி தெஹ்ரானுடைய தலைமை ஐஆர்ஜிசி இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே ஊர்வலம்லாம் நடத்தி கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா இந்த ஒரு காட்சி அப்படிங்கிறது இந்த ஒரு வாரத்துக்குள்ள பார்த்தா முதல்ல மக்களுடைய பார்வையை என்ன பண்ணிருக்குது, ஈர்த்து இருக்குது. எங்க மக்கள் யாருக்கு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கறது காமிச்சிருக்கு. இத்தனை நாளா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொன்னதெல்லாம் பொய், ஈரான் மக்கள் ஈரான்ல ஒழுங்காதான் இருக்கிறாங்க,
இவங்களுடைய இஸ்ரேல் மக்களும் அமெரிக்கா மக்களும் தான் இவங்களை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதிருப்தியா இருக்காங்க அப்படிங்கறதை மக்கள் புரிஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி இருக்குது. அடுத்து முக்கியமான விஷயம்னு வந்து பார்த்தோம்னா அல்சாரா, அதாவது ஜூலானின்னு சொல்லக்கூடிய சிரியாவுடைய புதிய பிரதமர். முதல்ல வந்து பார்க்கும்போது ஆசாத் அவர்கள் இருந்தாங்க. ஏற்கனவே ஆசாத் அவர்கள் உயிரோட இருக்காங்களா இல்லையாங்கிற அளவுக்குலாம் புரளி எல்லாம் கிளப்பி விட்டு இருந்தாங்க. இறந்துட்டாங்கலாம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தா ரஷ்யால வந்து அவர் என்ன ஆயிட்டாரு, தஞ்சம் அடைஞ்சிட்டாரு. அதனால அவரை விட்டு போட்டு அடுத்தது அல்சாரா வந்தாரு பாருங்க. அவரை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கும்போது இந்த இஸ்ரேலு அப்படி நம்ம அவரை கொண்டு வந்துட்டோம்னா அவர் வந்து என்ன பண்ணிடுவாரு, அங்க இருக்கக்கூடிய கோலனைட்ஸ் இன்னும் வந்து பார்க்க போனா சிரியால பல பகுதிகளை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இஸ்ரேலுக்கு அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. அதனால என்ன ஆயிட்டு இருக்குன்னா இப்ப அல்சாராவை கொல்லணும்னு சொல்லிட்டு பென்குரின் அந்த இஸ்ரேலுடைய அமைச்சரான அந்த பென்குரின் பேசி வச்சிருக்கிறத இன்னைக்கு வந்து பார்த்தா அதிகமாக வந்து என்ன இருக்குது பகிர்ந்து பேசி வச்சிருக்காரு. ஏன்னா வந்து அந்த அல்சாரா அப்படிங்கிறவர் நமக்கு இணக்கமா வரல, நமக்கு வந்து பார்த்தா அந்த இடத்த சிரியாவுடைய ஏரியாவில பஃபர் ஜோனா கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப சிரியாவுடைய அல்சாராவை வந்து நம்ம அழிச்சிட்டு நமக்கு தகுந்த ஆட்சியாளரை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பென்குரின் பேசி வச்சிருக்காரு. அது ஒரு பெரும் சச்சரவாக மாறி இருக்கு. அடுத்து சிரியாவுடைய அல்சாராவை வந்து இஸ்ரேல் குறி வைக்குது. ரொம்ப ஒண்ணும் கஷ்டம்லாம் கிடையாது. சிரியாவுடைய அல்சாராவெல்லாம் ஈஸியா குறி வச்சிடலாம், இவங்களால முடியும். அல்சாரா என்னன்னா ஆசாத்தை துரத்தி விட்டு வந்தாரு. கடைசியில பார்த்தா அல்சாராவை என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் ஒரே முட்கா என்ன பண்ணிடுறாங்க, இந்த உலகத்தை விட்டே அமுச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. இது இன்னைக்கு வந்து பார்த்தா டாக் ஆஃப் த டேவாக மாறி இருக்கு. கடைசியாக வந்து பார்த்தா ஈரான்ல நேற்று வந்து பார்த்தா கடுமையான தாக்குதல் தான் நடத்தப்பட்டிருக்கு. கடந்த 12 மணி நேரத்துல வந்து பார்க்கும்போது கியான் சாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, அதாவது IRGC உடைய அந்த சேமிப்பு கிடங்கின் மீதே வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. ரொம்ப பற்றி எரிஞ்சிருக்குது. ஈரான்ல வந்து பார்த்தா இதெல்லாம் வந்து என்ன இருக்கு, அந்த அட்மாஸ்பியருடைய நிலைமையவே மாத்திருச்சு. ஃபுல்லா பொல்யூட்டட் ஏரா இருக்குது. ஈரானும் பல சேதங்களை தழுவி இருக்கு. அதை நம்ம மறைக்கிறதுக்கே கிடையாது. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து பார்த்தா ஆயுத குடோன்ல தாக்குதல் பண்ணிருக்காங்க. அது இல்லாம வந்து பார்க்கும்போது இஸ்ஃபஹான் பகுதியிலும் சிராஜ் பகுதியிலும் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்குது. ஈரானையுமே பாத்தீங்கன்னா அந்த சுற்று வட்டாரத்தை வந்து முழுசாவே காசாவுடைய நிலைமை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ராணுவ ரீதியான இலக்குகளை இன்னும் வந்து இஸ்ரேலால அடைந்து கொள்ள முடியல ஈரான்ல அப்படிங்கிறது வெளிப்படையான உண்மையாக இருக்கு. அதே போல வந்து ட்ரம்ப் கிட்ட கேட்டிருக்காங்க இன்னைக்கு பேசும்போது அந்த பிரஸ் மீட்ல, இப்ப வந்து ஈரான் வந்து கிட்டத்தட்ட சமாதானத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்களே, இந்த சமயத்துல நீங்க அடுத்தது உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டதுக்கு ஈரானுடைய வேலையை முடிச்சிட்டோம்னா நாங்க கியூபாவை போய் பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அராஜகத்துக்கு மேலே அராஜகம் தான் சொல்லணும். ஒவ்வொரு நாட்டிலையும் இவங்களுடைய பன்னாட்டை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செலுத்திட்டு இருக்காங்க. கேட்கற கால் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நாட்டை பிடிக்கிறேன், இந்த நாட்டை பிடிக்கிறேன், அங்க இருக்கக்கூடிய ஆயில் ஃபேக்டரி, இங்க இருக்கக்கூடிய ஆயில் ஃபேக்டரின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இருக்கு. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு PF அமௌண்ட் பத்தி, PF அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமமா இருந்தா இவங்களை தொடர்பு கொள்ளுங்க.